அடிச்சு கிடிச்சு வச்சிருச்சுன்னா அதுதான் பயமா இருக்கு. என்ன? ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம தெருவில் இருக்கிற எல்லா நாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கொடுக்க போகிறோம். ஸோ அதான் சேலஞ்சு. 20 மினிட்ஸில் 10 டாகுக்கு வந்து பிஸ்கட் கொடுக்க போகிறோம். ஸோ அப்படி கொடுத்துட்டா நமக்கு வந்து பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணி நம்ம பிரியாணியை சாப்பிட்டு காட்டுறோம். ஓகேவா? வாங்க நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டென்ட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு போடுவாங்களா, ஸோ அந்த மாதிரி தான். இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சேலஞ்சை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிஸ்கட் பாக்கெட் இது பார்லேஜி ஃபுல் பாக்கெட்னா எத்தனை இருக்கும்? இல்லை எனக்கு 10 போதும். எவ்வளோ? 30 ரூபா. டைகர் தான் இருக்கா? சரி 10 தாங்க. A few moments later. கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டை வாங்கியாச்சு. ஸோ இதை வந்து 20 மினிட்ஸில் 10 டாகுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம நடந்து போனால் கண்டிப்பாக முடியாது. இந்த நேரத்தில் எல்லா டாகும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே போய் தூங்கிட்டு இருக்கு. அதனால் புறமா போயிட்டு பைக்லேயே போயிட்டு ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இந்த சேலஞ்சை வந்து நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். அடி கைஸ், இங்கே 2 டாக் இருக்குது. இந்த 2 டாக் கொடுக்குமா? கிடைச்சிருமா? கிடைக்காதுல்ல. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை ராமம்மா. ரொம்ப நன்றி. இனி பைக்கில் போகிறப்போ உன்னை நான் துரத்தவே மாட்டேன் போ. டாக் அதுக்கு கொடுத்துரு கைஸ். 2 டாகுக்கு கொடுத்து நம்ம சூப்பராக வர்ற வழியிலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து போகலாம். நம்ம இருக்கா இங்கே? இங்கே ஒரு டாக் இருக்குது. இதுக்கும் கொடுத்துட்டு போயிடுவோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் கூட சாப்பாடே வைக்கலடா. யாருடா நீ? 3 கம்ப்ளீட்டடு. எடுத்து போகலாமா? எர்றா உட்கார்றா. அது சாப்பிடுதா? சாப்பிட மாட்டேங்கி. சாப்பிட்றேன். போடா. ரைட்டு போகலாமா? ஒரு குட்டி நாய் இருக்கா? யாரடா சொல்ற குட்டி நாயா? அதே சிந்து சொல்லியா போட்டு பார்த்துடலாம். இது கொண்டு வரா. என்னது? ஆஹா, சாப்பாடா. வைடா. எத்தனை? 4 4 கம்ப்ளீட்டட். உட்காரு, சாப்பிடு. போடா. பைக்கில் பார்த்து போடா. என்ன பாசம் ரொம்ப இருக்கே. சாப்பிடுதா? 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு எத்தனை இருக்கு? இன்னும் 6 தான். 6 இருக்கு. அங்கே ஒரு நாய் இருக்குடா. போயிடாம அது வாட்டுக்கு அடிச்சு கிடிச்சு வச்சிருச்சுன்னா அதுதான் பயமா இருக்கு. என்ன? ஒரு நாய் தான் இருக்கா? இதுக்கு போட்டுவோம். வண்டி விழுந்தாமடா. டேய் பைக்கு கீழே போட்டுறாங்களா? என்ன ஏதோ கொண்டு வரான் போலியே. எப்பா இறக்கத்துல பாட்டிட்டேன். வண்டி பிடிச்சிக்கிறியா? பிடிச்சிக்கோ. பூரங்கினா இது எத்த போறானா? ஆனால் நமக்கு தான் பிஸ்கட்டு. எத்தனை? 5 கம்ப்ளீட்டட். வாங்க எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கலாம். போட்டுமா? நிறைய நாய் வந்துச்சுன்னா வராதா? எம்மாடி, ஆனால் ஒன்று தான் வைக்க போறானா? ஓட சாப்பிடு. பிஸ்கட்டு என்னடா? எனக்கு 10 வீட்டில் சோறு வீடு இருந்தா ஏதாச்சும் எடுத்துட்டு வரா. மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்க்கறதுல என்ன ஒரு சந்தோஷம். நானே இன்னைக்குதான் என் ரூசி கூட கனவுல வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இவன் வேற பிஸ்கரை தூக்கிட்டு வந்துக்கிட்டு. சாப்பிடுடா. எத்தனை கம்ப்ளீட்டடு? 7 கம்ப்ளீட்டட் கைஸ். 7 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு 3 தான். வாங்க ஓடிக்கிட்டே இருக்கலாம். சாப்பிடு.
இருக்குடா. இங்க கட் பண்ணி 2 நாய் கடிக்குமா? கடிக்காதா? எட்டாவதா? ஒவ்வொரு நாய்க்கும் பிஸ்கட் கொடுக்குறப்ப பயமா இருக்குடா. உட்காரா. எத்தனை? 8 கம்ப்ளீட்டடா. 8 கம்ப்ளீட்டட் கைஸ். 2 தான். கம்ப்ளீட் பண்ணிடலாமா? எவ்வளோ நிமிஷம் வேற இருக்குன்னு தெரியலையே. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்க இது? வேணாம் சிங்கப்பூல் கடிச்சிருந்தா. ஒரு டாக் கிடக்கு. 9ஆ கைஸ்? 9 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒன்று தான். சவுண்ட் 9. இன்னும் ஒன்று தான். சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். போலாமா? கண்டியா? ஐயோ கைஸ், நமக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு டாக்குக்கு நம்ம ஃபீட் பண்ணியே ஆகணும். ஆனால் இந்த சேலஞ்சை முடிக்க முடியும். நம்ம திருக்குள்ள இருக்கோம்ல, இருக்குல்ல கைஸ். ஒரு டாக்கை கடைசியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது கொடுத்துட்டோம்னா நம்மளோட சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர். கொடுத்துருவோமா? ஆளே இல்ல பெல்லு. அதான் நீ இருக்கல்ல. நான் ஓரமா தானே இருக்கேன். கொங்காங்கோ கைஸ், ஃபைனல் பிஸ்கட் போயிட்டு கொடுத்துருவோமா? அவ்வளோதான். இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். போயிட்டு பிரியாணி அடித்து துவம்சம் பண்ண போகிறோம். வாங்க நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரின்னு சொன்னேன்ல, ஸோ அதையும் நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன். ஓகேவா? கைஸ், நம்ம என்னதான் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பிரியாணியை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலும், ஸோ இந்த வீடியோவில் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸோ உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு நாயோ 2 நாய்க்கோ கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். 20 மினிட்ஸில் 10 டாகுக்கு ஃபீட் பண்ணி அந்த பிரியாணியை நான் வச்சதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதுதான். பிரியாணி அதெல்லாம் யாருமே சொல்லலை, நானாக சேலஞ்சுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி, ஏன்னா அது வீடியோவோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் பண்ணது. எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறையா சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஸ்டோரின்னு சொன்னது, எங்கள் காம்பவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெருநாயெல்லாம் உள்ளே வந்துடும். எங்கள் வீட்டில் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கட்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற யாருக்குமே பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது. ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே காம்பவுண்டுக்குள்ளே ஆகி போயிடும். பொம்பளை நாய் பின்னாடியே வரிசையாக நிறைய வந்துருமா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ப்ராப்பராக ஒரு இடத்த வச்சு அங்கே இது பண்ணலாமேன்னு தான் தோணும் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்குன்னு ஏதோ ஒரு ஓரமாக வச்சுட்டா ஸோ அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணிட்டே இருக்கலாம். See you guys, bye bye. என் கையில் ஒரு மொபைல் இருக்குன்னா கண்டிப்பாக உன்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்.